அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மார்க்க ரீதியாக வேணாம், பேசவே வேணாம். ஏன்னா பேசினா நிறைய பேசுவார், நிறைய பேருக்கு அது மனக்கசப்பை உண்டு பண்ணும். நான் எல்லாட்டையும் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி, ஜஸ்ட் ஒன் கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் அல்லாஹ் அவர் வஃபாத் ஆகினார் இல்லையா? இன்னைக்கு அவருடைய ஜனாசா நல்லடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல சவுதியில் தான் மெயினாக நடந்தது. சவுதி குடிமக்கள் கொடி ஊண்டி அந்த இடத்துல பிறை தொங்க விட்டு பச்சை கொடியை குத்தி அந்த இடத்துல அழுது புலம்பி நெஞ்சில் அடித்து அந்த இடத்துல சாப்பாடு கொடுத்து ஒவ்வொருத்தரையும் போலினா அவருடைய ஜனாசா இதை பார்க்க வச்சு அவர் இறந்த நாள் இல்லாட்டி அவர் பிறந்த நாள் அந்த இடத்துல கொண்டாடுறாங்களா? அவருடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்ட கபிரஸ்தானம் இருக்குதானே, அந்த இடத்துல அவருடைய முகப்பராவில் யாராவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களா? அப்போ எங்கேருந்து இந்த தர்கா புர்காவெலாம் வந்துச்சு? எதுக்கு? ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் அல்லாவே தவிர்த்த ஒரு விடயத்தை வேணாம், இதுக்கு மேலே பேச வரல. இதுக்கு மேலே பேசினா இன்னும் மாதங்கம் வெளியாகும். அப்துல் பாசித் புகாரி அவருடைய சொற்பொழிவு, அவர் மக்களுக்கு நற்சொல்களை நபிமொழிகளை நல்வழிகளை மக்களுக்கு எடுத்து வைக்கிறார். அவருடைய பர்சனல் லைஃப், அவருடைய பிஸ்னஸ் தேவையில்லை. நான் இந்த நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு நியூஸ் போடுறேன், போனஸுக்காக பாடுபட்டுருக்கிறேன். இந்த நாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நாட்டுக்கு போக முடியாமல் ட்ராவல் பேன் பண்ணி வச்சுருக்கிறானுங்க. நான் இந்த நாட்டு தொழிலாளர்களுக்காக நல்லது சொல்கிறேன், ஏதோ 4 செய்தியை கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த நாட்டு தொழிலாளர்களுக்காக என்னால் முடிஞ்ச பங்களிப்பை நான் செய்கிறேன். அதுக்காக என்னோட பர்சனல் லைஃப், நான் இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படி இருந்தேன், இங்கே வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன், நான் எத்தனை கல்யாணம் முடித்தேன், எத்தனை பிள்ளை எனக்கு இருக்குது, நான் அப்பா அம்மாவுக்கு வணிக்கிறேன், நான் அவங்களுக்கு அது செய்கிறேன், இது செய்கிறேன்னா, இல்லை எந்த பொம்பளையை வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி விமர்சனங்கள் ஏற்கனவே நிறைய சில விமர்சனங்கள் பரவிட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் என்னுடைய கடமையை நான் சரியாக செய்கிறேன். என்னுடைய பர்சனல், என்னுடைய நாத்தத்தை எதுக்காக தோன்றீங்க? அதாவது இன்னொரு மனிதனின் குறையை இன்னொருத்தர் கூறும்போது புறம் பேசுவது பச்சை இறைச்சி, அதாவது நம்மளுடைய சகோதரனுடைய இறைச்சியை நாமளே கடிச்சு சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுது இஸ்லாம் மார்க்கம். புறம் கூறுவது, இன்னொருவரை பற்றி இழிவாவோ தாழ்வாவோ பேசுவது, அப்படிப்பட்ட மார்க்கத்தை இன்னைக்கு போதிக்கக்கூடியவங்க, இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க, உலமா சபை, பள்ளிவாயல் ட்ரஸ்டி கூட்டம், அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு மனுஷர்களையும் கேவலப்படுத்துறீங்க, பப்ளிக்காக இழிவுபடுத்துறீங்க. கேட்டால் தவறுகளை வெளிக்கொண்டு வராங்களாம். இல்லை, எனக்கு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான். எல்லா மதத்துலேயுமே இந்த மத தலைவர்கள், மத குருமார்கள் இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் அப்படி நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்கண்டா, சரியா? முதல்ல அந்த உங்கள் ஏரியாவில், கிராமத்தில், ஊரில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் வியாபாரம், கஞ்சா கடத்தல், மதுபான வியாபாரம், தவறான செயல்பாடுகள், எத்தனையோ விடயங்கள் இருக்குது. அதெல்லாம் தட்டி கேட்க துப்பும் இல்லை, தைரியமும் இல்லை. அதுக்கெல்லாம் தைரியம் இல்லை. யாராவது ஒருத்தர் அப்பாவை மாட்டினான்னு அவனுக்கு முன்னுக்கு தான் உங்களுடைய தைரியம், உங்களுடைய கெத்து. அல்லாஹ் போதுமானவன். அதே மாதிரி பர்சனல் லைஃப்பில் 1000 இருக்கும், பிஸ்னஸில் 1000 பிரச்சனை இருக்கும், பர்சனல் லைஃப்பில் 1000 பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்கு இடையில் 1000 பிரச்சனை இருக்கும். இது அவங்க போகிற நட்பாதைக்கும் நற்சொல்களுக்கும் தவறாக ஆகாது. இப்போ நான் செய்கிறது, அப்துல் பாசித் செய்கிறது, இன்னும் பலரும் செய்கிறது, அவங்களுடைய வழிகாட்டுதலை, மக்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக. நான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை எடுத்து சொல்கிறேன், செய்திகளை சொல்கிறேன், இந்த மாதிரி தவறு பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். கஞ்சா குடிக்காதீங்க, சாராயம் குடிக்காதீங்க, பொம்பளைக்கு போகாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு என்னால் முடிஞ்சது நல்லது சொல்கிறேன். இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை சொல்லி மக்களை பயம் காட்டியாவது அவங்களுடைய இந்த மாதிரி நடந்தால் இப்படி நடக்குது, இப்படி தண்டனை இருக்குது, ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க அப்படின்னு நாம் நம்ம இந்த நாட்டு சட்டத்தை சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி இஸ்லாம் மார்க்கம் சம்மந்தப்பட்ட, மார்க்கத்தில் கூறப்பட்ட, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை எடுத்து கூறும்போது அவர் அவருடைய அந்த பணியை சிறப்பாக செய்கிறாரு. ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். பிஸ்னஸ் என்னும்போது 1000 லாபம் நஷ்டம் இருக்கலாம். கணவன் மனைவி என்னும்போது 1000 பிரச்சனை இருக்கலாம்.
இந்த மாதிரி இருக்குது. அதை வந்து யாரும் பெருசாக இந்த இடத்துல கூறிக்கொண்டு அதை வந்து அவரை குறை கூறிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி அவர் நிறைய விடயங்களில் வந்து சொல்லும்போது அந்த சில கூட்டங்கள் இருக்கு, சில கூட்டங்கள் அப்படித்தான் சொல்லணும். அந்த கூத்தாடி கூட்டங்களுக்கு எப்படியுமே வலிக்கத்தான் செய்யும். சும்மா மக்களை ஏமாற்றிக்கிட்டு அதையும் இதையும் கொடியையும் குத்திக்கிட்டு அதையும் கொட்டி இதையும் குத்திக்கிட்டு மண்ணையும் குமிச்சிக்கிட்டு ஆட்டம் போடுற கூட்டம் இருக்கு இல்லையா? மக்களையும் ஏமாற்றி மனதையும் ஏமாற்றி ஈமானையும் ஏமாற்றி அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய கூட்டத்துக்கு வலிக்கத்தான் செய்யும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். அவருக்கு அவரே சொல்லியிருக்கிறார். சில பயான்களை நான் கேட்டுக்கிறேன். அல்லாஹ் சோதனைகளை தருவான். இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவ்வளவுதான், சிம்பிள். படைத்தவனே நம்மளுக்கு துணை. எல்லா கட்டத்திலையுமே எல்லா விதத்திலையுமே இறைவன் சோதனையை தருவான். ஆனால் அதுக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு வெற்றியை தருவான். அது வரைக்கும் நாம் பொறுமை காப்போம். அது அவர் சரியாக செஞ்சிருக்கிறாரு, அவர் அமைதியாக இருக்கிறார், இருக்கட்டும். அவருக்கான நியாயத்தை படைத்தவன் கொடுப்பான். அவர் பொறுமையாக இருக்கிறார், இருக்கட்டும்.